அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பச்சை பட்டாணியை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த பச்சை பட்டாணியை முதல்ல இந்த மாதிரி ரேட் கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரி 1 kg 2 kg வாங்கி நம்ம வச்சுக்கலாம். அதை இந்த மாதிரி உடச்சா அதுக்குள்ளே பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வேறு ஒரு பவுலில் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலில் நல்லா குடிக்கிற தண்ணி அந்த தண்ணியை நம்ம போட்டு இதில் இந்த அளவுக்கு உப்பு 1 kgக்கு இந்த அளவுக்கு உப்பு போட்டு அந்த உப்பை நல்லா நம்ம அந்த தண்ணியில் கரைச்சிக்கணும். அது கரைஞ்ச பிறகு நம்ம பச்சை பட்டாணியை போட்டு ஒரு 10 minutes அதுலேயே ஊற விட்டுறணும். அந்த தண்ணியிலேயே இது ஊறின பிறகு நம்ம இதை தனியாக கொஞ்சம் தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு இதில் நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ நான் காய வச்சுட்டு அதை எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் சின்ன பாக்ஸில் ஒரே பாக்ஸில் போடாமல் இந்த மாதிரி 2-3 பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். இல்லை ஜிப்லாக் கவர் இருந்தாலும் அதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுடுங்க. 1 year ஆனாலும் அது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் சமைக்கும் போது எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு திரும்பவும் அதை உடனே ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அது 1 year ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் கடையில் இந்த மாதிரி பச்சை பட்டாணி வாங்கி ஃப்ரோசன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் எதனா ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம வீட்டிலேயே ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். தேங்க்யூ.